ஆபிரகாம் எதன் அடிப்படையில் கிளம்பி வராரு? ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த லேண்ட் வந்து உனக்கு சுதந்திரம்னா ஃப்ரீயா கொடுக்கிறாரு. ஆபிரகாம் அதற்காக போராட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்லும்போது ஒரு இடத்துல அற்புதமா சொல்லியிருப்பாரு, அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன், கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே கொடுத்தேன்னு சொல்றாரு. ஜோசுவாவின் நாட்கள்ல தான் அந்த கானான் தேசம் முழுக்கத்தையும் என்ன பண்ணாங்கன்னா சுதந்திரிச்சு முடிச்சாங்க. இது பல தலைமுறைகளை தாண்டி ஆபிரகாமுக்கு அப்புறம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. நல்லா கவனிங்க, நீங்க கீழ்ப்படுகிறதுனால ஆண்டவர் செய்ய போறது கிடையாது. நல்லா கவனிங்க, நீங்க கீழ்ப்படுகிறதுனால் தேவன் செய்ய போகிறது கிடையாது. அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க. இந்த விசுவாசத்தின் பிரதிபலிப்பு தான் கீழ்ப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா.